ஹாய் வணக்கம். டிஎன்பிஎஸ்சிலேருந்து முக்கியமான சில அறிவிப்புகள் இன்றைக்கி விட்டிருப்பாங்க. அது எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ரொம்ப சந்தோஷமான நம்ம எதிர்பார்த்த இந்த அறிவிப்பு. அதுபடி பார்த்திங்கன்னா ரிவைஸ்டு ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுபடி குரூப் 2 எக்ஸாம் பார்த்திங்கன்னா நம்ம மேல் நடக்கிற மாதிரி இருந்தது. இப்போ ஜூன் 28 தான் நோட்டிஃபிகேஷனு. குரூப் 2 குரூப் 2 ப்ரிலிம்ஸுக்கு அதுக்கான எக்ஸாம் எப்போ நடக்குதுன்னா செப்டம்பர் 28. போஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2030. இதை விட என்ன முக்கியம்னா அந்த பேட்டர்னை ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சியில் இந்த குரூப் 2 குரூப் 2க்கு மெயின்ஸ் டிஸ்கிரிப்டிவாக வைக்கிறது நிறைய டைம் ஆகுது, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அது மாதிரி நம்பகத்தன்மை இல்லை, அதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருந்ததுனால அது சம்மந்தமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி மீட்டிங்கில். அதில் பார்த்திங்கன்னா அந்த குரூப் 2 ப்ரிலிம்ஸில் தமிழ் இருக்கலாமா இல்லை இங்கிலீஷ் இருக்கலாமா இல்லை ரெண்டுமே இருக்கலாமா டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்கிரிப்டிவ் எப்படி வைக்கலாம், மெயின்ஸு 2 பேருக்குமே டிஸ்கிரிப்டிவாக இருக்கலாமா இல்லை மெயின்ஸே எடுத்துடலாமா இல்லை அப்ஜெக்டிவ் மெயின்ஸ் வைக்கலாமா, அது மாதிரி நிறைய டிஸ்கஷன் போயிருக்கு. அதுபடி பார்த்திங்கன்னா இப்போ குரூப் 2 குரூப் 2 ப்ரிலிம்ஸில் எந்த மாற்றமும் இல்லை. தமிழ் ஆர் இங்கிலீஷு, அப்புறம் மேக்ஸு, ஜென்ரல் ஸ்டடீஸ் அது அப்படியே இருக்குது. முக்கியமாக மெயின்ஸில் பார்த்திங்கன்னா குரூப் 2க்குள்ள டெஸ்கிரிப்டிவ் மெயின்ஸை எடுத்துகிட்டு அப்ஜெக்டிவ் மெயின்ஸ் வச்சுருக்காங்க. அதே போல் தமிழ் ஆர் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்குது, அப்புறம் மேக்ஸ் இருக்குது, ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்குது. ஆனால் அப்ஜெக்டிவ் டைப்பு சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்து சூஸ் பண்ணுற மாதிரி அந்த அப்ஜெக்டிவ் டைப்ஸில் மெயின்ஸ் நடக்க போகுது. ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறவங்க மெயின்ஸுக்கு போன பிறகு மெயின்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா குரூப் 2ல் அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் நடக்க போகுது. அடுத்து குரூப் 2 மெயின்ஸ் பார்த்திங்கன்னா அது எப்பயும் போல் டிஸ்கிரிப்டிவில் விருந்துரைக்கும் வகையில் நடக்கும். நமக்கு 10 மார்க் கொஸ்டின், 15 மார்க், 12 மார்க் அந்த மாதிரி டைப்பில். ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னா நிறைய போஸ்ட்டு உள்ள குரூப் 2A மெயின்ஸ் எக்ஸாம் டிஸ்கிரிப்டிவாக இல்லாமல் அப்ஜெக்டிவ் டைப்பில் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் குரூப் 2க்கும் பார்த்திங்கன்னா இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு இன்டர்வியூவே எடுத்துட்டாங்க. இப்போ குரூப் 2க்கு எதுக்குமே இன்டர்வியூ கிடையாது, சரிங்களா? இன்டர்வியூ இல்லாததும் ஒரு நல்ல வாய்ப்பு. அது மட்டும் இல்லாமல் சில டெக்னிக்கல் போஸ்ட்டு, சில போர்ட்ஸில் உள்ள போஸ்ட்டு எல்லாமே கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு ஒரு டிகிரி லெவலில், அப்புறம் பிஜி டிகிரி லெவலில் புதுசாக சேர்த்துருக்காங்க. அதுக்கு எந்த இன்டர்வியூமே இல்லை. அதே மாதிரி டிப்ளமோ ஐடிஐ லெவல்லையும் ஒரு கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் நடக்க போகுது. அதுக்கும் எப்போ எக்ஸாம் நடக்க போகுதுங்கிறது அறிவிச்சிருக்காங்க. அது ஜூலையில் நோட்டிஃபிகேஷன், ஆகஸ்ட் நோட்டிஃபிகேஷன் இருக்கும், சரிங்களா? இது ரொம்ப நல்ல விஷயம். அப்புறம் இது மாதிரி எக்ஸாம் பேட்டர்ன்ஸ் இருக்கும்னுங்கிறத சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துக்கலாம், சரிங்களா? அதுபடி பார்த்திங்கன்னா குரூப் 2க்கு இது மாதிரி தான். ப்ரிலிம்ஸில் எந்த பிரச்சனையும் இல்லை, ஏற்கனவே இருந்த மாதிரி தான். குரூப் 2 ப்ரிலிம்ஸ் அதே மாதிரி தான், ரெண்டுக்கும் ஒரே ப்ரிலிம்ஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் மெயின்ஸில் பார்த்திங்கன்னா தான் இந்த குரூப் 2க்கு டிஸ்கிரிப்டிவ் மெயின்ஸும் குரூப் 2க்கு அப்ஜெக்டிவ் மெயின்ஸும் நடக்க போகுது. அப்ஜெக்டிவ் மெயின்ஸாக இருந்தாலும் லாங்குவேஜ் பேப்பர், அப்புறம் மேக்ஸ் பார்த்திங்கன்னா எஸ்எஸ்எல்சி லெவல் தான், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இப்போ குரூப் 2க்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் லெவலில் உண்டு, அதில் எந்த மாற்றமும் இல்லை. முக்கியமாக இங்கிலீஷ் அங்கே ரிமூவ் பண்ணுறதுக்கு யோசிச்சாங்க, அதுக்கு தான். இல்லை அப்படி ரிமூவ் பண்ணல, ஏன்னா இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க கஷ்டப்படுவாங்களே, அதனால் தமிழ் ஆர் இங்கிலீஷ் அங்கே இருக்கிறதுனால குரூப் 2 மெயின்ஸில் பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டியை டிஸ்கிரிப்டிவாக வச்சுருக்காங்க. இது குவாலிஃபிகேஷன் மட்டும்தான், இது ஸ்கோரிங்க்கு எடுத்துக்க மாட்டாங்க, சரிங்களா? மற்ற டீட்டெயிலாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் எதெல்லாம் குரூப் 2 போஸ்ட்டில் வருது, குரூப் 2 போஸ்ட்டில் வருதுன்னு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லா அசிஸ்டன்ட் போஸ்ட்டுமே குரூப் 2ல் வருது. அப்புறம் முனிசிபாலிட்டி கமிஷனர், சப் ரிஜிஸ்டர்லாம் குரூப் 2ல் வருது. ஏற்கனவே முனிசிபாலிட்டி கமிஷனர் குரூப் 2ல் இருந்துச்சு, இப்போ குரூப் 2ல் போட்டிருக்காங்க. இப்போ மேயில் பார்த்திங்கன்னா மே 14 போல் குரூப் 2A கவுன்சிலிங் டேட் அறிவிக்கிறாங்க. மே கடைசியில் குரூப் 2 கவுன்சிலிங் முடிஞ்சிடும், குரூப் 2A கவுன்சிலிங் ஆரம்பித்து முடிஞ்சிடும். இந்த எக்ஸாம் அறிவிப்பு பார்த்திங்கன்னா ஜூனில் இருக்கும், எக்ஸாமும் செப்டம்பரில் இருக்குது. இது கொஞ்சம் லேட்டு தான். அதுக்கப்புறம் அதோட மெயின்ஸு அந்த எக்ஸாம்லாம் மே ஜூனில் அடுத்த வருஷம் இருக்கும். அடுத்து இதோட சிலபஸ்லாம் எப்படி இருக்கும், அந்த ப்ரிலிம்ஸில் உள்ள மாதிரி தான் சிலபஸ் இருக்கான்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது ரொம்ப முக்கியமான அறிவிப்பு, ஒரு நல்ல பாசிட்டிவான அறிவிப்பு. ஓகே, தேங்க்யூ.